ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, பொதுவாக எல்லாருக்கிட்டேயுமே சில பேர் வீட்டு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என்னோடய சின்ன அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதாவது நம்மக்கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்பி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்ம அம்மா மாதிரி, அக்கா மாதிரி, சிஸ்டர் மாதிரி, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் சம்திங் எப்படியோ நினச்சிட்டு நம்ம வீட்டில் உள்ள விஷயத்த அதுக்கான ஒரு சொல்யூஷனும் இல்லாமல் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் லாஸ்ட் என்ன நடக்கும்னா, ஃபைனலி ஒரு கட்டத்தில் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்ம லைக் இப்போ ஒரு மாமியார் மருமக பிரச்சனையாகட்டும், நம்மளுக்கு அது என்னதான் இருந்தாலும் அதுதான் நம்ம வீடு, நம்ம மாமியார் நம்ம மருமக அப்படி தான் ஒரு ஃபீல். நம்ம திட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு சோகமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லணும்னு தோணும். ஆனால் நம்ம வீட்டில் பேச மாட்டோம். அக்கம் பக்கத்தில் சொல்லி ஃபீல் பண்ணி ஒரு மனசை தேத்திக்கலாம், ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறோன்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட அப்படியான்னு கேட்டுட்டு ஃபைனலாக நம்ம வீட்டிலேயே சொல்லி கொடுத்து ப்ராப்ளம் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா நடக்கும். ஸோ எதுவுமே உங்கள் மனசில் வச்சு என்னை மிஞ்சி கூட நம்மளால கொண்டுருவாங்களாம். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது அப்படின்னா அதை டேரெக்டாக ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நேராக சொல்லிடுங்க. அக்கம் பக்கத்தில் மனசு விட்டு பேசிட்டு அது இன்னொருத்தவங்க மூலமாக பேசும்போது நம்மளை பற்றி இங்கே தப்பாக பேசியிருக்கா அப்படின்னு நம்ம வீட்டாளுங்க நினைக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு ஒரு வேதனையை கொடுக்கும், ஒரு சோகத்தை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம நம்மளாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியாளுங்களை என்றைக்குமே தயவு செஞ்சு குடும்பத்துக்குள்ளே இருக்காதீங்க. பொதுவாக நம்ம வீட்டு விஷயத்த யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்கணும். ஸோ அதுதான் ரொம்பவே நல்லது. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அது ஃபீல் பெட்டர். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். தேங்க்யூ.